ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தான். என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ரசம், மோர் கறி, ரைஸு, எக் ஆம்லேட், அப்புறம் மெயின் ஐட்டம் ஸ்பெஷல்னால் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்னா மீன் வாழை இலையில் பொள்ளிச்சதுன்னு சொல்லுவாங்க. கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம். அது அது வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அது வந்து எந்த மீனில் பண்ணேன்னா ஒயிட் டூனா ஃபிஷ்ஷில் தான் பண்ணேன், துண்டு மீனில். அப்புறம் அப்பளம். இது வந்து வத்தல், என்ன சுண்டைக்காய் வத்தல். இவ்வளோ தான் இன்றைக்கி ஸ்பெஷல். யாருக்காக மெயினாக பண்ணோன்னா 2 இலை போட்டிருக்க. ஆளை காணோன்னு பார்க்குறீங்களா? ஆள் ஃபேஸு எடுத்து காண்பிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. என்னுடைய சிஸ்டரோடைய 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் பண்ணது. அவங்க வந்து கேரளாவிலேருந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி லீவுக்காக 2 நாள் லீவுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷல் பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது சுட சுட இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணலாமா? பாருங்கள், சுட சுட உள்ள மசாலா எப்படின்னா, ஃபிஷ்ஷை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து என்ன பண்ணணுன்னா, அதுக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு, மசாலா ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கு மேலே ஃபிஷ் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுனா நல்லா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, அரை வேக்காடு. அதுக்கப்புறம் திரும்ப மசாலா வச்சுட்டு வாழை இலையை நல்லா இது கட்டி சுருட்டிட்டு, அடுப்பில் இல்லைன்னா சீஞ்சட்டியில் எதுலையாவது வச்சு சுட்டு எடுக்கணும். நான் இன்றைக்கி வேண்டாத்த தோசைக்கல் அதில் வச்சு சுட்டு எடுத்துட்டேன். செம வேறு லெவலில் வந்துச்சு. சரிங்களா? இப்போ சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க பாருங்கள் இல்லைங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. பிடிச்சிருக்கு, எல்லாத்துலேயும் நல்ல குட் கமெண்ட் கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொன்று, நெக்ஸ்ட்டு நாங்கள் 4 பேர் சாப்பிட போகிறோம். இங்கே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் இன்றைக்கி சண்டே என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்? உங்கள் வீட்டில் எப்படி வந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிடுவீங்களான்னு பாருங்கள். எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. சூப்பராக சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. நம்ம ஒரு ஆளுக்கு ஹெல்ப் இப்போ சாப்பாடு பண்ணுறோன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடணும். நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்க சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு மனதுக்கு திருப்தி, ஹாப்பி. அப்படித்தானே நண்பர்களே? அதான் இன்றைக்கி பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் 3 பேருக்கும் சாப்பாடு போட்டிருக்கேன். 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வாழை இலை தீர்ந்து போச்சு. வாழை இலை இங்கே எப்படின்னா 10 ரூபா 15 ரூபா ஒரு வாழை இலை. சும்மா எல்லாம் கிடைக்காது. முன்னாடியெல்லாம் வாழை இலைன்னா என்னன்னே இது ஊர்லெல்லாம் சும்மா இது பண்ணலாம். எங்கே போனாலும் எந்த தோப்பில் போனாலும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் இங்கெல்லாம் அப்படி கிடைக்க வாய்ப்பே இல்லை. வாழை இலைக்கு நல்ல காசு. அதுவும் வாழை இலை கிடைக்கணும்னு நம்ம அங்கங்கே ஓடணும். தேடி தெரிஞ்சு போய் கிடைச்சா கிடைக்கும். சில டைம் அதுவும் கிடைக்காது. அந்த மாதிரி பார்த்து ஒரு 4 இலை வாங்கிட்டு வந்தாங்க. 2 இலை சாப்பிட்டா கொடுத்தா 2 இலையில் அது மீன் பொள்ளிச்சது அது பண்ணாக்கு இது பண்ணணும். செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிச்சு சாப்பாடு. இப்போ சொல்கிறாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்